பழிவாங்கும் ஒரே செயலால் நித்திய துன்பத்தை சந்திக்க முடியுமா? ஆம், அது முடியும். அஸ்வத்தாமாவின் கதை அதனை சுட்டிக்காட்டுகிறது. மகாபாரதத்தில் மகாமுனிவர் துரோணரின் மகனான அஸ்வத்தாமா மிக சக்தி வாய்ந்த போர்க்கொள்கையாளர்களில் ஒருவராக விளங்கினார். போர் முடிந்த பிறகு தந்தையின் மரணம் மற்றும் கௌரவர்களின் தோல்வி அவரை பேரழிவுக்குள்ளாக்கியது. துக்கம் மற்றும் கோபத்தில் மூழ்கிய அஸ்வத்தாமா பழிவாங்குவதாக உறுதி செய்து பாண்டவர்களை கொல்லத் துவங்கினார். ஆனால் குழப்பம் மற்றும் குருட்டு கோபத்தின் ஒரே தருணத்தில் திராவுபதியின் 5 மகன்களை பாண்டவர்களாக கருதி தவறாக கொன்றார். பாண்டவர்கள் அஸ்வத்தாமாவின் இந்த குற்றத்தை கண்டுபிடித்த போது அவர்கள் அவரை எதிர்கொண்டனர். அஸ்வத்தாமா அவர்களிடத்தில் கருணையை கோரினார். ஆனால் நீதி சமரசத்தை கடைபிடித்து பகவான் கிருஷ்ணர் அவரை சபித்து உடல் வலி மற்றும் மனவேதனைகளுடன் நிரந்தர துன்பத்தை சுட்டி அனுப்பினார். அஸ்வத்தாமாவின் காயம் எப்போதும் குணமாகாது. மேலும் அவன் மரணத்திற்கு விடுதலை பெற முடியாமல் தனிமையில் பூமியில் சுழற்சி அடித்து தவிக்கும் நிலைக்கு அடிமையாக இருந்தான்.